வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியலேருந்து சூப்பரான ஒரு அப்டேட் தான் வெளியாகிருக்கு. அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம கார்த்திகோட சேர்ந்து அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் அங்கே நம்ம கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து ஒரு ரசிகை அவங்கள கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சரை டுடே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த க்யூட்டான பிக்சரை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒரு பிக்சர் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் நம்ம கார்த்திக் ப்ரோ கூட எப்போவாது நம்மளும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ப்பா கார்த்திக் ப்ரோ கூட அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு மட்டும் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போதைக்கு என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கார்த்திக் வந்து தீபாவுக்கு அந்த மென்டல் மாதிரி நடந்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி நாச்சியாரோ வந்து ரம்யாவுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை விசாரிக்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, கார்த்திகை நம்ம இவங்களுடைய பையனை தான் உனக்கு ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா. ஸோ அப்போ அவங்களுக்கு செம்மையாக வந்து கடுப்பாகுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா தன்னுடைய ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மீனாட்சி. ஸோ அப்போ மீனாட்சி வந்து அங்கே செவுத்துல மாட்டியிருக்க கார்த்திக்குடைய ஃபோட்டோ தான் பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ இங்கே எப்படி வந்துச்சு அப்படி, அது ஃபோட்டோ இல்லை சாரி, அங்கே கார்த்திக்குடைய ஷர்ட் மாட்டியிருக்கு அப்படி அதை வந்து கேட்குறாங்க மீனாட்சி. இது கார்த்திக்குடைய ஷர்ட் ஆச்சு, இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரம்யா முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க.